வணக்கம். இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, என்னுடைய குழந்தைகளுக்கு, அதாவது என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு போய்கிட்டு இருக்கேன். குரூப் கிளாஸ் நாங்கள் செய்கிறோம். ஸோ அந்த குரூப் கிளாஸில் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கும். அதாவது நாங்கள் செய்கிற விஷயங்களை குழந்தைகள் பார்த்து அவங்க அந்த ஸ்டெப்ஸ் பண்ணுறது, அந்த மூமெண்ட் பண்ணுறது, அப்புறம் நாங்கள் பாடுற பாட்டை காப்பி பண்ணுறது, ரைம்ஸ் சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நிறைய நாங்கள் எங்கள் குரூப் கிளாஸில் செய்வோம். அதோடு சேர்த்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸும் செய்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து தலையிலலாம் ஒரு பேண்டெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் போய்கிட்டு இருக்கேன். காரணம், என் குழந்தைகள், நான் படிப்பிக்கிற குழந்தைகள், நான் ட்ரைனிங் கொடுக்குற குழந்தைகள் என்ன பார்க்கணும், அவங்கள நான் பார்க்க வைக்கணும். சும்மா ஒரு பிள்ளைய பிடிச்சி வச்சுட்டு பாரு பாரு பாருன்னு சொல்லி கன்னத்தை பிடிச்சோ இல்லை அந்த பிள்ளைய மிரட்டியோ இல்லை அவங்கள பாரு பாரு பாருன்னு சொன்னால் அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் கரைச்சலுக்கு இப்படி பார்த்துட்டு திரும்பிக்குவாங்க. அதுக்காக அவங்கள பார்க்க வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வேஷங்கள் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனால் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைத்தன்மையாக நான் கொஞ்சம் இருந்தேன்னா அவங்க என்னை பார்த்து என்னோட எங்கேஜ் ஆகி எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய குழந்தைகளுக்கு நான் அந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து இப்போ அவங்க இண்டிவிஜுவலாக டான்ஸ் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, ஸ்டோரி டெல்லிங் செய்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் அதை பார்த்து காப்பி பண்ணி செய்கிற அளவுக்கு அவங்க டெவலப் ஆகியிருக்காங்க. ஸோ இது சக்ஸஸ் ஆனனால தான் நான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓகே இப்போ போகிற நேரம் ஞாபகம் வந்துச்சு, ஓகே இதை ஒரு வீடியோவாக போட்டுருவோம், நம்ம பேரண்ட்ஸுமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க குழந்தைய ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக போட்டேன். ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு, இதில் உங்களுக்கு குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதலாம். தேங்க்யூ.